ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டாஸ்கில் வந்து ஒரு சிலருக்கு வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நோட்டீஸ் போர்டில் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து என்னது, அந்த அந்த சேஞ்சஸ் வரவங்க டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் லாகின் பண்ணிக்கலாம். கீழே எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தான் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு போகணும். ஸோ டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொடுத்துருக்காங்க, நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம என்னென்ன பார்ப்போம். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஈச் டைம் த டாஸ்க் இமேஜ் வில் பி அப்டேட்டட். அதாவது எப்போ பார்த்தாலும் அது வந்து எப்போ வேணாலும் அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் சேம் இமேஜ் வச்சு என்றைக்கும் டாஸ்க் பண்ணாதீங்க. லேட்டஸ்ட் இமேஜை வச்சு நம்ம வந்து டாஸ்க் பண்ணோம். ரிவ்யூ த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி, கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டவுன்லோட் கொடுத்து இந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த இமேஜ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை கீழே இருக்கிற ஸ்டெப் 2 அடுத்தது, ஆஃப்டர் டவுன்லோடிங் த டாஸ்க் லாகின் டு யர் சோஷியல் மீடியா. நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் டவுன்லோட் பண்ண பிறகு நம்ம சோஷியல் மீடியா ஆப், நம்ம ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து அதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த கீவேர்ட்ஸு கம்பல்சரி நம்ம வந்து காப்பி பேஸ்ட் அங்கே பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மஸ்ட் ஆட் திஸ் லைன்ஸ் டு த போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். இந்த லைன்ஸ் அப்படியே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 5 ஓன் வேர்ட்ஸ், நமக்கு போஸ்ட்டு சம்மந்தமாக 5 ஓன் வேர்ட்ஸ், நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸ் கொடுக்கணும். சம்மந்தமே இல்லாமல் கொடுக்கக்கூடாது. அந்த இமேஜில் என்ன இருக்கோ அது சம்மந்தமாக 5 வேர்ட்ஸ், மினிமம் 5 ஓன் வேர்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் அட்லீஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை இந்த நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய நம்பரும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், உங்களுக்கு ரெஃபரல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. பட் வேறு எந்த நம்பரும் கொடுக்கக்கூடாது. ஒன்று உங்களுடைய ஓன் நம்பர், கான்டாக்ட் பண்ணுற நம்பர், இல்லைனா ஆஃபீஸ் நம்பர், இந்த நம்பர், ஓகேவா? ஸோ இதை நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக்கில் இருக்கா போஸ்ட் அப்படின்றத நம்ம கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியோ ஸ்டேட்டஸ் எல்லாம் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. ப்ரைவேட் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. 120 டேஸ் வரைக்கும் நம்ம அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணக்கூடாது. ஆஸ் யூஷுவல் தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம இல்லை பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம டுடே டாஸ்க் பேஜில் போய் பண்ண போகிறோம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் மைக்ரோ டாஸ்க் உரிய தான். இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த ஹேஷ்டேகை ஃபஸ்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா ஆப்புக்கு நான் போகிறேன். ஸோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் எடுக்கிறோம். இமேஜ் எடுத்தாச்சு. இமேஜ் நம்ம இங்கே பண்ணிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹேஷ்டேகை நம்ம வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிப்போம். அதுக்கப்புறமா அவங்க என்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மஸ்ட் ஆட் தீஸ் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களே. ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு இல்லை நெக்ஸ்ட்டு லைனில் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 5 வேர்ட்ஸ் நம்மளோட ஓனாக நம்ம டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 5 வேர்ட்ஸ் டைப் பண்ணுறேன். ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் அந்த கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அவங்க கொடுத்த இதுவும் பேஸ்ட் பண்ணிட்டேன். நானும் ஓனாக வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய போஸ்ட்டு பப்ளிக்கில் இருக்குது, ஓகேவா? கம்ப்ளீட்டாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பப்ளிக்கில் இருக்குது, நான் போஸ்ட் பண்ணிடுறேன்.
ஸோ என்னோடய போஸ்ட்டு ஷேர் ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போது நான் வந்து போர்ட்டலுக்கு போகிறேன். இப்போது நான் வந்து டுடே டாஸ்க்குக்கு போகிறேன். டுடே டாஸ்க்குக்கு கோ டு டாஸ்க் இது வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த டைமர் முடிய போது நான் நெக்ஸ்ட்டு கோ டு டாஸ்க்கு போகிறேன். ஓகேவா? இங்கே நம்ம ஆஸ் யூஷுவல் செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து அந்த லாங் ப்ரெஸ் அதை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதை ஷேர் கொடுத்து இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக காப்பி பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு சப்மிட். அவ்வளோதான். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எந்த டேட்டில் உங்களுக்கு அடுத்த டாஸ்க் பண்ணணும் அப்படின்றத அதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பே அவுட் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா உங்களோட டாஸ்க் அமௌண்ட்டு இதில் ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து மைக்ரோ டாஸ்க் ஆஸ் யூஷுவல் தான். பட் அந்த இது மட்டும் சேஞ்சஸ் இருக்கிறத கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் கரெக்டாக ஆட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாவ் அ கிரேட் டே.